அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அபவுட் மினிமம் பேலன்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் அன் இ-ருபி வேலட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இ-ருபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் கரன்சி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. அதை தான் இ-ருபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் இந்த வேலெட்டுக்கு நமக்கு மினிமம் பேலன்ஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? மினிமம் பேலன்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இன் இஷ்யூவிங் அத்தாரிட்டி பிட்வீன் சிபிடிசி அண்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் இன் இஷ்யூவிங் அத்தாரிட்டி பிட்வீன் சிபிடிசி அண்ட் ஸ்டேபிள் காயின். சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, ஸ்டேபிள் காயின்ஸுங்கிறது கிரிப்டோ காயின்ஸோட ஒரு டைப். சரியா? அப்ப சிபிடிசி இஷ்யூ பண்றது கவர்மெண்ட், ஒரு நேஷனோட சென்ட்ரல் பேங்க். ஆனா ஸ்டேபிள் காயின்ஸ் பிரைவேட் என்டைட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்டேபிள் காயின்ஸ் ஏன் ஸ்டேபிள் காயின்ஸ்னு சொல்றாங்கன்னா, இதோட வேல்யூவை ஒரு அசட்டுக்கு ரிலேட்டிவா, எக்ஸாம்பிளுக்கு கோல்டுக்கு ரிலேட்டிவா ஸ்டேபிள் காயின்ஸோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபிளக்சுவேட் ஆகாது அந்த பிரைஸ். அதுதான் இங்க சொல்றாங்க. சரியா? அடுத்தது, விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு தி ஸ்கீம் ஃபார் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் வித் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிட்டா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது யாருன்னா உதய், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் இந்த ஆதார் ரிலேட்டடா டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, விச் ரீஜனல் கமிட்டி வாஸ் இந்தியா எலெக்டட் அஸ் கோ சேர் ஃபார் 2025 to 28 டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூஎன் குளோபல் ஜியோஸ்பாட்டியல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக் அப்படிங்கிற இந்த பாடியோட கோச்சேரா இந்தியா எலெக்ட் ஆயிருக்காங்க. சரியா? 2025 28 வரைக்கும் இருப்பாங்க. லாஸ்டா, நேஷனல் யூனிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது October 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டேவை தான் நம்ம நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஆர்எல்ஸ் ராஷ்திரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ராஷ்திரிய ஏக்தா திவாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.